டீம் இந்தியா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த சூப்பர் ஹிட் சுற்றுல வெற்றி பெற்று உள்ளரி போகணும்னா பல விஷயங்களை டீம் இந்தியா பண்ணியே ஆகணும். குறிப்பா பிளேயிங் லெவல்ல மாற்றம், அப்புறம் சிம்பாவே கூடவும் வெஸ்ட் இண்டீஸ் கூடவும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதுவும் குறைஞ்ச மார்ஜின் இல்லாம அதிக மார்ஜின் வச்சு ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கணும். இந்த ரெண்டு டீமை ஜெயிக்கிறதுனால இந்தியாவுக்கு வலு சேர்க்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ரெண்டு டீமை இந்தியா ஜெயிக்கிறதோட கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா நாம அவங்க கிட்ட படு தோல்வி அடைஞ்சிருக்கோம். சிம்பாவேயையும் வெஸ்ட் இண்டீஸையும் டீம் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு டீமும் அதிகப்படியான மார்ஜின்ல ஜெயிச்சா மட்டும்தான் டீம் இந்தியா உலக கோப்பைக்குள்ளேயே இருக்கும். இப்படி இருக்கிறப்ப போன ட்ரிப் பிளேயிங் லெவல்ல அக்சர் பட்டேல் எடுத்துட்டு வராம வாஷிங்டன் எடுத்துட்டு வந்த மாதிரி சில குளறுபடிகளை டீம் இந்தியா பண்ணாம இருந்தாலே போதும். குறிப்பா பிளேயிங் லெவல்ல ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அதை டாப் ஆர்டர்ல கொண்டு வந்தே ஆகணும். டீம் இந்தியா சென்னைக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல இசான் கிஷனும் சஞ்சு சாம்சங் தான் வலை பயிற்சியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அபிஷேக் சர்மாவை ஆளையே காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் திலக் வர்மாவை எடுத்துட்டு சஞ்சுவை உள்ள கொண்டு வாங்கன்னு தான் சொல்லி இருந்தாங்க. அப்படி எடுத்தா டீமோட கோர் மொத்தமா அஃபெக்ட் ஆயிரும். நம்ம டீம் இந்தியாவில எல்லா பிளேயருமே சரி நல்லா அடிச்சு விளையாடக்கூடிய பிளேயர். அப்படி இருக்கிறப்ப ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் நின்னு சாலிடா ஆடி டீமை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு எடுத்துட்டு போற பிளேயர் அவர் தான் திலக் வர்மா. அவரை டீம் விட்டு தூக்கிட்டீங்கன்னா டீமோட கோர் ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ அவர் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு மேட்ச்ல கிளிக் ஆயிருவாரு. அவரை கண்டிப்பா நீங்க பிளேயிங் லெவல்ல வச்சுதான் ஆகணும். அபிஷேக் சர்மா இவ்வளவு நாள் நல்லா தான் விளையாண்டாரு. ஆனா பெரிய ஸ்டேஜ்னு வர்றப்ப அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கிறத அவரே காட்டி கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக நீங்க சஞ்சுவே உள்ளரி கொண்டு வரலாம். ஏன்னா ரெண்டு பேருமே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான். மேபி டீம் இந்தியா அப்படிதான் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அக்சர் பட்டேல நீங்க பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தே ஆகணும். போன வருஷம் உலக கோப்பையில அந்த மனுஷன் அடிச்ச 46 ரன்னு தான் பெருமளவுல இந்தியா ஜெயிக்க உதவியா இருந்துச்சுங்கிறது எந்த மாற்றமுமே கிடையாது. அவரை நீங்க டிராப் பண்ணவே கூடாது. வைஸ் கேப்டனை கொடுத்துட்டு ஏன்பா அவரை டிராப் பண்றீங்கிறது தான் என்னோட கேள்வி. ஒரு முக்கியமான பிளேயருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு நீங்க ஏன் டிராப் பண்றீங்க? தயவு செய்து அவரை எல்லா மேட்ச்லயும் விளையாட வைங்க. அப்புறம் டீம் இந்தியா டாப் ஆர்டர்ல மட்டும் கொலாப்ஸ் இல்ல, பினிஷிங்லயும் ரொம்ப கொலாப்ஸா தான் இருக்குது. ரிங்கு சிங் நல்லா பினிஷ் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா அவர் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரியே தெரியல. அப்படி இருக்கிறப்ப நம்பர் 8 வரையும் பேட்டர் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க ஏன் ஹர்திக் பாண்டியாவை ஒரு பினிஷரா யூஸ் பண்ண கூடாது? ஏன்னா அவர் வந்தவனையுமே அடிக்க தான் பாக்குறாரு. அவரை நீங்க ஃபர்ஸ்ட்லயும் இறக்கி விட மாட்டேங்கிறீங்க. நம்பர் 5 நம்பர் 6ல தான் இறக்கி விடுறீங்க. கண்டிப்பா அவர் பினிஷிங் ரோட்ல தான் இறக்குறீங்க. அப்போ ஹர்திக் பாண்டியாவை பினிஷிங்கா யூஸ் பண்ணிட்டு டாப்ல சஞ்சு சாம்சங் எடுத்துட்டு வரலாமே. அப்படி எடுத்துட்டு வந்தா டாப் ஆர்டர் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும், பினிஷிங்கும் கரெக்ட் ஆயிரும். டீம் இந்தியா இந்த ரெண்டு டீமையும் ஜெயிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த பெரிய முடிவுகளை எல்லாம் எடுப்பாங்களா? இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருவாங்களாங்கிறது டவுட் தான். இருந்தாலும் டீமோட பேலன்ஸை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். டீம் இந்தியா இந்த ரெண்டு மேட்சையும் ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல சஞ்சு உள்ளரி வந்தாகணுமா, இல்ல திலக் வர்மா போய் ஆகணுமா, இல்ல அபிஷேக் சர்மா போய் ஆகணுமாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.